வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கு? லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு செப்டம்பர் வீக் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதில் நான் கிளீனாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு புல் பேக் இருக்கும், திரும்ப அந்த 25,000 டச் பண்ணும், அதுக்கப்புறம் அப்படி டச் பண்ணாதான் திரும்ப மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக நடந்துச்சு. இட்ஸ் குட், நமக்கு நல்ல விஷயம். அது மார்க்கெட் அகைன் புல்லிஷ்க்கு மாறி இருக்குது. இனி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இந்த வீடியோ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு மெயினா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். இது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம் சூப்பரா கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றது, எப்படி பை பண்றது அப்படின்றதே நான் சொல்ல ஒரு டச் பண்ணுவேன். நான் அதுக்கும் பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது எஸ்ஐபி பண்றதா லம்சமா பண்றதான்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினை வந்து இது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணும் அந்த லாஸ்ட் செக்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிமைனிங் மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் கவர் பண்ண போறேன்னா ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நானும் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல இண்டிகேட்டர்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சில இண்டிகேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இண்டிகேட்டர் நான் வந்து நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னதில்லை. அதாவது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்கு தான். பட் இதை பியூரா எப்படி வந்து ஸ்விங் ட்ரேட் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், இதில் நம்ம வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம், எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட்ன்றதை பார்க்க போகிறோம். மூணாவது, லாங் டேர்முக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ட்ரேடிங் வியூ இல்லை $0 எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ல போயிட்டு ஆர்எஸ்ஐன்னு எடுத்துக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரேடிங் வியூல எப்படி வரும், அது மூவிங் ஆவரேஜோட சேர்ந்து வரும் இதுல. சரிங்களா, அது வேணா வச்சுக்கோங்க, இல்லாட்டினா எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது பேசிக் செட்டிங் போட்டுங்க. ஆர்எஸ்ஐ வந்து 14 தான் நமக்கு தேவை. இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 14ல இருக்கும். சரிங்களா, ஸ்டைல்ல போயிட்டு இங்க ஆர்எஸ்ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க 60, 40, 15 இருக்கு. இது சம்டைம்ஸ் 70 இருக்கலாம் உங்களுக்கு. இது 16 மாத்திக்கங்க, இது 14 மாத்திக்கங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் செட்டிங். ஓகேங்களா, இதை மாத்தினதுக்கு அப்புறமா உள்ள வந்தீங்கன்னா இதான் ஆர்எஸ்ஐ. உங்களுக்கு ஒரு பேண்ட் தெரியும், ஒரு பேண்ட். ஓகேங்களா, 60, 40, 60க்கு மேல போச்சுன்னா நல்ல மொமெண்டம் பிக்கப் ஆகுதுன்னு அர்த்தம். அது அப் ட்ரெண்ட்ல மொமெண்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி 30 கீழே போகுதுன்னா டவுன் சைட்ல மொமெண்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இது ரெண்டு தான். பேசிக்கலி நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்காக பார்க்க போறோம். அதனால அப் ட்ரெண்ட் தான் நம்ம பார்ப்போம். எப்போ இந்த இது 60க்கு மேல போதோ அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நீங்க எந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியை எடுப்போம். நிஃப்டியில இது வந்து வீக்லி வச்சுக்கோங்க, மந்த்லி கிடையாது. இப்போதைக்கு வீக்லி வச்சுக்கோங்க. வீக்லி தான் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். வீக்லி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இங்க பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து டேஞ்சரஸான இடம். பட் ஸ்டில் நமக்கு இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுல என்ட்ரி ஆகலாமா வேணாமா, இந்த இடத்துல பிரேக் அவுட் கண்டிப்பா நடக்குமா நடக்காதா அப்படின்றதுக்கு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பார்த்துக்குங்க. இது மேல வரப்போது பிரேக் அவுட் ஆகுமா நினைப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பாருங்க, ஆர்எஸ்ஐ எங்க இருக்குது? பிலோ 60. அப்ப இது பிரேக் அவுட் கொடுக்காது. ஓகேங்களா, எப்பயுமே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல பார்க்கணும். அப்ப இது உடைக்கதான். இப்ப இந்த இடத்துல கூட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்களா. ஆனா இது வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேல போல. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 60க்கு மேல போயிருக்குது. ஓகேங்களா, ஆனா வால்யூம் பாருங்க அந்த இடத்துல. நீங்க அப்போ வால்யூமையும் பார்க்கணும். வால்யூம் பாருங்க, வால்யூம் இருக்கு. இந்த வால்யூம் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த வால்யூம் எம்ஏன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் ஒன்று கிடைக்கும். இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணணும். வால்யூம் இதை பிரேக் பண்ணும்போது இதோட வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும். அதான் ஸ்ட்ராங்கான மொமெண்டம். ஈவன் தோ இது வந்து 60க்கு மேல போனாலும் வால்யூம் வந்து அவ்வளவு கிரேட்டா இல்லை. ஸோ அதனால இது ஃபெயில் ஆகுது. அடுத்து இங்க பாருங்க, இங்க 60 கிட்ட கூட வரல. இந்த இடத்துல இதோட இது பாத்தீங்கன்னா இந்த 60 கிட்ட கூட வரல. ஸோ இது ஃபெயில் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணுவோம்? அடுத்து இங்க வந்துச்சு, இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. மேல ரெசிஸ்டன்ஸ் விக்க வந்து பிரேக் பண்ண கூட இல்ல. 60 பாருங்க, இந்த இடத்துல பாருங்க டக்குன்னு விழுந்துருச்சு. இதுவும் வால்யூம் சரியா இல்ல. இங்க இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்துருச்சு, ஹேங்கிங் மேன் மாதிரி வந்துருச்சு, அடி வாங்கிருச்சு. அடுத்து இந்த இடத்துலயும் ட்ரை பண்ணுச்சு. பட் இதுவும் பாத்தீங்கன்னா 60க்கு மேல இல்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏரியா ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இதை பிரேக் அவுட் பண்ணுது. சரிங்களா, கரெக்டா இந்த இதை பிரேக் அவுட் பண்ணுது. வால்யூம் பாருங்க, வால்யூம் ஆல்மோஸ்ட் அது கிட்ட இருக்கு. பட் பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகேங்களா, ஸோ இது மேல போனாலும் அதை வந்து பெருசா ஸ்ட்ராங்கா அது பிரேக் அவுட் பண்ணல, வந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரேடை எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது போயிருக்கும்.
2% வந்திருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்ல. சரிங்களா? எனவே நீங்க இது வந்து நிஃப்டில எக்ஸாம்பிள் எடுத்துருக்கீங்க. நிஃப்டில வந்து நீங்க ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்க போறதில்ல. நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அதுதான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப திரும்ப இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இந்த இடத்துல திரும்ப வரும்போது, திரும்ப பிரேக் அவுட் பண்றதுக்கு வரும்போது இந்த இடத்துல 60, ஓகேங்களா? சூப்பரா 60 கிட்ட பாருங்க. அழகா இதுக்கு மேல ஒரு கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அழகா வச்சிருக்கு. இந்த இடத்துல சூப்பரா வச்சிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, நீங்களே 60க்கு மேல இருக்கு பக்கா. ஓகேங்களா? செம. இது வந்து எப்படின்னா, இது வந்து நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குங்க பார்க்கறதுக்கு. பட் இதை வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் போல் மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு ஃபிளாக் அப்படின்னு வச்சேன்னா, இது வந்து ஃபிளாக்னு வச்சேன்னா, இப்போ இங்க இருந்து இதை பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு இவ்வளவு தூரம் போகும். இவ்வளவு தூரம் போறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபிளாக் அண்ட் போலோட பிரேக் அவுட். அது இல்லைன்னா மினிமம் பாத்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட்டை பிரேக் அவுட்ல வச்சீங்கன்னா அந்த டார்கெட் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இதுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷன் படி சில பேட்டர்ன்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. நான் டீட்டெயிலாக எல்லா டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸையும் எடுத்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி டார்கெட் செட் பண்றதுன்னு ஒரு வீடியோஸ் போடுறேன். நீங்க கமெண்ட்ல போடுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா. பட் பேசிக்கலி இது இப்படிதான். ஸோ RSI மேலே போகணும், அந்த இடத்துல பிரேக் அவுட் அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ எப்படி நான் வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணி நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு நான் மெத்தட் சொல்கிறேன். அதாவது நான் இந்த சார்ட்டிங்க்னு ஒரு சைட் இருக்கு, அங்கே வந்து ஸ்க்ரீனர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீனர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்கை சர்ச் பண்ணலாம். அந்த லிங்கை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனரில் வீக்லி RSI above 16 நான் ஸ்க்ரீனர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது ஒவ்வொரு வீக்லையும் RSI வந்து 60 கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும். ரன் பண்ணீங்கன்னா அந்த இதை காமிக்கும். இது நான் நிஃப்டி 500 போட்டுக்க, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நிஃப்டி 500 போட்டால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஸ்டாக்ஸ் கிடைக்கும். எல்லா ஸ்டாக்ஸ் ஏன்னா 4500 ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம தேவையில்லை. வெறும்னா நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் இருந்தால் போதும். இதை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும். கேஷ் இதுதான் டிஃபால்ட் மாறிடுச்சு. ஓகே, ஸோ நான் நிஃப்டி 500 போடுறேன், சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதுதான் எனக்கு லிஸ்டான ஸ்டாக்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து இது ஹிட்டாச்சி இந்தியா பார்க்கலாம். ஹிட்டாச்சி இந்தியா, ஹிட்டாச்சி எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ வீக்லியில் பாருங்க. இப்போ வந்து இது வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறான். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அது RSI பாருங்க 60க்கு மேலே போயிருக்குது. இது வந்து இங்கே இருக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். பட் இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு. இது வந்து நம்ம அது மெயின் ரெசிஸ்டன்ஸ். பட் இது வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரொம்ப நாளா இந்த இடத்துல தத்தளிச்சுட்டே இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இதை வந்து லைட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்க போகும். ஸோ இப்போ கரண்ட் இதே பாத்தீங்கன்னா ஒரு 12% வாய்ப்பு இருக்கு ஹிட்டாச்சி எனர்ஜியில். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னு சொல்லி RSI எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். பட் பேசிக்கலி ஹிட்டாச்சி எனர்ஜி இப்போ கரண்ட்லி இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ரெடியா இருக்குது. அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம். விப்ரோ பார்க்கலாங்களா? விப்ரோ பார்ப்போம். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லா ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிக்குங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வரைஞ்சிக்குங்க. வீக்லிலாம் இருக்கணும். மெயினா வீக்லியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ கரண்டா இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அது ஆல்ரெடி நான் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் இருக்குது. இப்போ கரண்ட் RSI பாருங்க, RSI 60க்கு மேலே பார்த்துட்டு இருக்கு. அழகான புல்லிஷ் கேண்டில், வால்யூம் சூப்பர் நல்லா இருக்குது. இந்த கேண்டிலே வந்து ஆக்சுவலாக பிரேக் பண்ணியிருக்குது. அதுக்கடுத்து இதுவும் ஒரு குட் வால்யூம் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்த 13% ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் இருக்கு, இது வந்து இது டெப்த். இதை எடுத்து நான் வச்சேன்னா இந்த லெவல் இது வந்து 27% இருக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போச்சுன்னா 31%. ஸோ 31% பொட்டன்ஷியல் விப்ரோக்கு இருக்கு. இப்போதைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 550 ரூபாயில இருந்து 720 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இன்னொரு ஸ்டாக் எடுத்து பிக் பண்ணோம். என்ன பண்ணலாம்? சிஎட் லிமிடெட் பார்க்கலாம். ஓகே, இப்போ சிஎட்ல வந்து நீங்க என்ன இருக்குன்னு பாத்துங்க. இது தந்தாப்புல சூப்பர். சிஎட் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்குங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்க நல்லா இருக்குது. அபோவ் 60 கிராஸ் பண்ணது. கரெக்டா வால்யூம் பாருங்க, வீக்லி வால்யூம் பெருசா இல்ல. ஓகேங்களா? ஆனா இந்த கேண்டில் வால்யூம் இருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரு கேண்டில் டெய்லியில போயிட்டு அடுத்த வாரம் ஒரு ஓப்பன் க்ளோஸ் கரெக்டா வச்சுங்களேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. சூப்பர். இதோட இது டார்கெட் பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது பேசிக்கலி. ஸோ 17% உங்களுக்கு இதோட ரிசல்ட் இருக்கு. இதோட ROI பாத்தீங்களா? நார்மலா நீங்க என்ட்ரி அதை வந்து இதை வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா
நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் கீழே வச்சுக்கோங்க, இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. பேசிக்கலி இது வந்து உங்களுக்கு இதையும் கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டினா இதை போய் நீங்க வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சிம்பிளா எப்படி வந்து இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா இல்லையான்னு ஒரு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அது எப்படின்னா ஸ்கிரீனர் போங்க, நம்ம சிஎட் போவோம், சிஎட் லிமிடெட் இப்போ கரண்ட் பிஇ பார்க்கலாம். பிஇ லிட்டில் பிட் தான் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இல்லை, கரெக்டான பொசிஷன்ல இருக்குது. இதோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த குவார்டர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு 392. பட் அகைன் ஆயில் பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மேபி திரும்ப இது மொமெண்டம் கொடுக்கலாம். பட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு growth. ஸோ கம்பெனி வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்குது. ஸோ நீங்க வந்து ஃபண்டமெண்டலாகவே இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குங்களா, இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து இப்போ நம்ம லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். இப்போ நம்ம சிஏட்டாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னா ஆர்எஸ்ஐ பதிலாக இந்த இடத்துல இருந்து ஸ்டக்காஸ்டிக் நம்ம போட்டுருக்குங்க. இது வந்து ஆசோலேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிளை காட்டும், ஒரு ஸ்டாக்கோட சைக்கிளிக் நேச்சரை காட்டும். ஹை லோ போயிட்டு வருது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளிக் நேச்சரை காட்டும். ஸோ எப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆகணும், எப்போ வந்து நம்ம பல்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி அதில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டக்காஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து லோல இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்க இது வந்து வீக்லி. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நீங்க மந்த்லிக்கு மாற்றணும். லாங் டேர்ம் போகும்போது நீங்க மந்த்லிக்கு போகணும். அடுத்து போலிஞ்சர் பேண்டை அண்ட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. இல்லை போலிஞ்சர் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைல இருக்கு, இது வந்து மொமெண்டமா இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் நல்லது தான், ஆனால் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எப்பெல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த போலிஞ்சர் பேண்ட்ல எப்பெல்லாம் பாட்டம்ல அடிக்குதோ, ஸ்டக்காஸ்டிக் கீழே இருக்குது அப்பெல்லாம் இது கீழே இருக்கு, ஸ்டக்காஸ்டிக் கீழே இருக்கு, அந்த சமயத்துல நீங்க வந்து பல்கா பை பண்ணணும். இந்த இடத்துல 3 தடவை ஹிட் ஆயிருக்கு, 3 தடவை கீழே வந்திருக்கு, 3 தடவை நம்ம பை பண்ணலாம். சரிங்களா, இங்கே ஒன்று 4 தடவை பை பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸே உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை, கீழே வரல, மேலே தான் போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப நான் இதோட எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி, பல்காக இன்வெஸ்ட் பண்ணால் எப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுங்க. ஒன்று வந்து அக்டோபர் 1 2018, ஆகஸ்ட் 1 2019, மார்ச் 20. ஸோ இயர்லி ஒன்ஸ் மாதிரி இருக்குது. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, அதாவது எண்ட் ஆஃப் த இயர் 18ல, அப்புறம் மே ஜூன் ஆகஸ்ட் 19ல, அப்புறம் பிப்ரவரி மார்ச் அந்த சமயத்தில் 20ல. இப்போ இங்கே வந்து ஜனவரி ஜூன் 22ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இந்த வெப்சைட்ல உங்களுக்கு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா எப்படி காட்டுறாங்க. இப்போ 2018ல ஆல்மோஸ்ட் ஜனவரியில இருக்குது. ஓகேங்களா, செப்டம்பர் 17 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைக்கணும் சாரி. இது பார்த்தீங்கன்னா 2018 செப்டம்பர் அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல. ஓகேங்களா, ஒவ்வொரு மாசமும் நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் சிஎட்ல வந்து எனக்கு 108% எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். அதாவது 1,03,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 2,16,000 எனக்கு வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கும். எஸ்ஐபி மூலமா மாசம் ஒரு ஸ்டாக் நான் வாங்கினேன்னா. இது இன்னொரு கண்டிஷன் நான் காட்டுறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சிஎட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அந்த டேட்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 2018, ஆகஸ்ட் மாசம் 2019, மார்ச் 2020, ஜூன் மே மாசம் 22. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்த பிரைஸ், சிஎட்டோட பிரைஸ். அந்த டைம் நான் ஒவ்வொரு டைமும் ஒரு 50,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி நான் வந்து 2 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பல்கா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்சம் வந்து 5,77,000 வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 189%. நான் எஸ்ஐபியில் பண்ணது வந்து 107% தான். பட் இங்கே வந்து எனக்கு 189%. எனக்கு புரியுது, இந்த மாதிரி பல்கா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எனக்கு அது நல்லா தெளிவா புரியுது. பட் ஆனா இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் மூலமா நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி அது ஒரு பாசிவா ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, அதை வந்து டெட் ஃபண்ட்லயோ ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ நீங்க போட்டு வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு அந்த ஒரு அடிக்ஷன், அதாவது ஒரு அக்ரெசிவ்னஸ் வேணும் அப்படின்றப்ப நீங்க இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி அதுல ஒரு பணத்தை வர வச்சுக்கோங்க. அந்த பணத்தை சேவா வச்சுக்கோங்க. உங்களோட மெயின் ஸ்டாக்ஸ் ஒரு 10-15 ஸ்டாக் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஹிட் ஆகுதோ அப்போ போயிட்டு இந்த பணத்தை நீங்க டிப்ளாய் பண்ணி அங்க வந்து நீங்க பல்கா வாங்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் என்னோட கிளியரா உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். சிப்ளையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ திரும்ப ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் அது என்ன பண்ணணும்னு சொல்லி. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொலிஞ்சர் பேண்ட் கீழே ஹிட் ஆகுதோ அப்போ வந்து பல்கா பண்ணுங்க. இல்ல டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வீக்லி போங்க. சரிங்களா, வீக்லி போயிட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதே மாதிரி ஸ்டக்காஸ்டிக்ல கீழே இருக்கணும், பொலிஞ்சர் பேண்ட் கீழே ஹிட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுன்னா அங்கங்க நீங்க பல்கா வாங்கலாம். இதுவும் ஒரு மந்த்லியை விட வீக்லி நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்களா,
வேற ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். இன்ஃபோசிஸ் எடுத்து பார்ப்போம். இப்போ இன்ஃபோசிஸ்லாம் நீங்கள் மந்த்லி போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க எத்தனை தடவை கிடைச்சிருக்கு பாருங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு சரிங்களா. இது எப்போ 2017, அப்புறம் இந்த கோவிட் ஃபால் ரீசெண்டாக ஒரு தடவை கிடைச்சிருக்கு ஏப்ரல் 23. யோசிச்சு பாருங்க. இதில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்க் அமைச்சிருந்தீங்க எங்கள் பேருக்கு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இல்லைண்ணா வீக்லி நீங்கள் போனா கூட வீக்லி போயிட்டு இப்போ எத்தனை இங்கே பாருங்க எத்தனை தடவை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. 1 2 3 4 5 தடவை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எப்போ இருந்து மே 22 இருந்து 23 24 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வருஷத்துல 1 2 3 4 5 6 தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க மாசம் சிப்பு போறதுக்குள்ள இந்த மாதிரி பல்கா அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியா வரும். அதுதான் இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நம்ம RSI ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். RSI வச்சு எப்படி நம்ம ஸ்டாக் என்ட்ரி ஆகுது, எப்போ வந்து ஸ்விங் ட்ரேடை நம்ம என்ட்ரி ஆகுது நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் எப்படி வந்து ஸ்விங் ரெடி ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது அதையும் நம்ம பார்த்துட்டோம். மூணாவதா எப்படி லாங் டேர்முக்கு நம்ம வெல்த் அக்குமுலேட் பண்றது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இந்த 3 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். யூஸ் பண்ணுங்க. இல்லை நான் இன்வெஸ்டர்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மெத்தட் மந்த்லியும் பண்ணுங்க, இல்லை வீக்லி வியூவை பார்த்து என்ட்ரி ஆகுங்க. உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை நான் டிஸ்கஸ் பண்ணிக்க ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் எதுவும் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உங்களுக்குலாம் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.